மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தை சட்டமாக மாற்றுறாங்க. அந்த சட்டத்திற்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அதாவது முஸ்லீம் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கு ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்திற்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் உச்ச நீதிமன்றம் தன் உயிர் கொடுத்தாவது அதை காப்பாற்றும் என்கிற நம்பிக்கையை மீண்டும் இந்திய மக்கள் மத்தியில் இன்றைக்கு விதைத்திருக்கிறார்கள். பெரும் விவாதத்திற்குள்ளான வக்ஃபு திருத்த சட்ட பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்திருப்பது இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. மோடியும் அமித்ஷாவும் கதறிக்கொண்டிருக்கக்கூடிய சத்தம் நம் காதுகளுக்கு கேட்கிறது. வக்ஃபு திருத்த சட்டம் இல்லையா, மோடியும் அமித்ஷாவும் கொண்டு வராங்க. இப்போ இது பெரும் விவாதத்துக்குள்ளாத இந்தியாவில். இப்போ இது தொடர்பான ஒரு இடைக்கால தீர்ப்பு நேற்றைய தினம் வந்திருக்கிறது. அதில் முக்கியமாக 5 விஷயங்களை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறார்கள். முதல்ல என்ன சொல்கிறாங்க, இந்த வக்ஃபு திருத்த சட்டம் தொடர்பான இறுதி முடிவை யார் எடுப்பார் அப்படின்னா ஒரு கலெக்டர் எடுப்பார் அப்படின்னு இவனுங்களா ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு திட்டத்தை கொண்டு வரான். அதெல்லாம் இனி முடியாதப்பா அப்படின்னு அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இன்னொன்று, ஒரு வக்ஃப் பூமி இருக்குன்னு வைங்க, ஒரு இடம் இருக்குன்னு வைங்க, அந்த இடத்துல ஏதாவது அந்த இடம் தொடர்பான ஒரு விவாதமோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் கோர்ட்டிலேயோ எங்கேயோ இருக்குது அப்படின்னா அது முடிந்து இறுதி தீர்ப்பு வரையிலும் அந்த வக்ஃப் பூமியை நீ எதுவும் பண்ணக்கூடாது, அது வக்ஃப் பூமியாகவே தொடர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன, வக்ஃப் ஒன்றை உருவாக்குறதுக்கு ஒருவர் 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற விதிக்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஒருவர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவரா என்பதை தீர்மானிப்பதற்கான விதிகளை மாநில அரசாங்கங்கள் உருவாக்கும் வரை உச்ச நீதிமன்றத்தின் தடை நீடித்து கொண்டிருக்கும் என்று சொல்லியிருக்கார்கள். இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஏன் இப்படி ஒரு திட்டத்தை மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்க, அவர் முஸ்லீம்களுக்காக ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு நினைக்கிறீங்க வச்சுங்க, அல்லது முஸ்லீம் பிள்ளைகளுக்காக ஒரு கல்வி கற்பதற்கு சில உதவிகளை செய்யணும், ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சா அப்படி பண்ணக்கூடாது, அப்படி யாருமே இஸ்லாமியர்களுக்கு உதவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம்னா என்னது, அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வக்ஃப் போர்டு இருக்கு இல்லையா, இந்த